السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. நம்மை எல்லாம் முஃமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்து கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹை நினைவு கூறக்கூடிய இது போன்ற சபைகளிலே நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஷேக் நாயகம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் மக்சதே ஜிந்தகி என்று எதை சொல்லி கொடுத்தாங்க? மக்சதே ஜிந்தகி என்னம்மா? அல்லாஹ்வை வணங்குவதும், அவனை அறிவதும், அவனை வணங்குவதும், வழிபடுவதும். மக்சதே பையாத் என்ன? ஷேக்குடைய தொடர்பை நாம் கொண்டு வந்ததுடைய நோக்கம் என்ன? ஷேக்கிட்ட எதுக்கு வந்தோம்? அவங்க தாலீமை எதுக்கு கேட்குறோம்? அதோடைய அசல் என்னம்மா? யாதேஹ காலத்தவாம் யாஃப்திஹர். அல்லாஹ்வை சதாகாலமும் நினைவு கூறி அதன் எல்லையாக அல்லாஹ்வை அடைவது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். அப்படிதான் நம்முடைய பையத்துடைய நோக்கம். அப்படிதான் அல்லாஹ்வை அடைவது. ஒருத்தர் அல்லாஹ்வை அடைவார் என்று சொன்னால் எவ்வளவோ சிரமங்கள், கஷ்டங்கள், எத்தனையோ பாதைகளை கடந்து, எவ்வளவோ கஷ்டங்களை, எத்தனையோ பாவங்களை தவிர்த்து நன்மைகளை கொண்டு வந்து கொஞ்சமாக தான் அல்லாஹ் அடைய முடியும். அப்படிதான் அல்லாஹ் அடைவதற்கு ரொம்ப இஜ்திஹாத் செய்யணும் என்று சொல்லி காட்டினாங்க. ஜாஹிது ஃபீ சபீலி. நீங்கள் ஷரவுல் அக்காத் பாடத்தில் சொல்லுவாங்க, இல்மிய அஸ்பாபுல் இல்மு எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறப்ப, ஐம்புலன்களால் பத்ஹியான முறையில் உடனே இல்மு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில உலமாக்கள் சொல்லுவாங்க, அதுலேயும் நீ இஜ்திஹாத் செய்ய வேண்டியிருக்குது, இக்திசாபி செய்ய வேண்டியிருக்கு. என்ன செய்யணும்? கண்ணை உருட்டி பார்க்கணுமா இல்லையா? அந்தளவு நீங்கள் அதில் ஜிஹாது செய்யணும். காது தாழ்த்தி கேட்கணும், அந்தளவு நீங்கள் ஜிஹாது செய்யணும் அப்படின்னு சொல்லி, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய இல்மும் இக்திசாபி சிரமப்பட்டு தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த அளவு சிரமம் எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவு அல்லாஹ் நெருங்குறோம். அப்படி தானே? அப்போ ஆக மொத்தம் வாழ்க்கையில் நம்முடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வை நெருங்குவது, அல்லாஹ்வை அடைவது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடன் எந்த அளவு நீங்கள் நெருங்கியிருக்கிறீங்க? இப்போ அல்லாஹ்வை அடைவதற்கு ஒரு 100 அடிகள் இருக்குது, படி இருக்குது அப்படின்னு சொன்னால் எத்தனை படிகள் நாம் ஏறி இருக்கிறோம்? நம்ம 1வது படியில் நிற்கிறோமா, இல்லை 99வது படியில் நிற்கிறோமா? அது கண்டிப்பாக அங்கே நிற்க வாய்ப்பு இல்லை. மிஸ்கீனை சொல்கிறேன், 1வது படியில் நிற்கிறோமா, ஏறிட்டோமான்னு கூட தெரியாது நமக்கு. இப்போ எத்தனாவது படியிலே நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பறித்து வச்சுக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய நஃப்ஸு, நம்முடைய கல்பு, நம்முடைய ரூஹ் எத்தனாவது படியில் நிற்குது? அல்லாஹ் எந்த அளவு நாம் நெருங்கி இருக்கிறோம் என்பது எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஒரு காய்ச்சல் எத்தனை டிகிரி இருக்குது? வாயில் அப்படியே வச்சுப்பாங்க, இவருக்கு 110 டிகிரி இருக்குங்க. ஒரு பிபி எவ்வளோ இருக்குது தெரிஞ்சுக்கிறோம். சுகர் எவ்வளோ இருக்குது தெரிஞ்சுக்கிறோம். எடை எவ்வளோ இருக்குது, எத்தனை கிராம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்வை எந்த அளவு நாம் நெருங்கி இருக்கிறோம் சொல்லுங்கள். சொல்ல முடியுமா யாராவது நாள்? அல்லாஹ் நம்மை நேசிக்கிறானா, இல்லை கறி துணியை மூஞ்சியை தூக்கி வீசுகிற மாதிரி நம்ம அமல ஒவ்வொரு நப்துலையும் எல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்கிறானா? நாம் அல்லாஹ்வை நெருங்குவது போல் நாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ அடியார்கள் சரதாசன் சொன்னாங்க, நல்லமல்களை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு தீமையான காரியம் செய்வார்கள், அதன் மூலம் அல்லாஹ் நரகத்தில் தூக்கி வீசிடுவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேர்மாற்றமா? அப்போ அன்பர்களே, நாம் எந்தளவு அல்லாஹ்வை நெருங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுக்கு ஒரு சில சூஃபியாக்கள் சில வழிகளை சொல்லிக் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் உன் வாழ்க்கையிலே நீ பெற்றுக்கொண்டா என்று சொன்னால், இது எந்த அளவு இருக்குதோ அந்த அளவு நீ அல்லாஹ் நெருங்கி இருப்ப. ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, இது உனக்கு இத்தனை பெர்சன்டேஜ் இருக்குதா, நீ அத்தனை பெர்சன்டேஜ் அல்லாஹ் அடைஞ்சிட்ட. இது உனக்கு 50% இருக்குது, நீ 50% அல்லாஹை நெருங்கி விட்டாய். 100% இருந்துச்சு, நீ 100% அல்லாஹை அடங்கி விட்டாய், நெருங்கி விட்டாய். அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கை. முதலாவதாக சொன்னாங்க
சூஃபியாக்கள் சொல்லி காட்டுறாங்க, அத்தௌஃபீகு லித்தாஅ, அல்லாஹ்வை வழிபடுவதற்கு, அவனை வணங்குவதற்கு, அவனை நினைவு கூறுவதற்கு உனக்கு அல்லாஹ் தஆலா நேர காலங்களை இட சகூலங்களை ஏற்படுத்தி கொடுக்குறானா இல்லையா? இது அல்லாஹ் உனக்கு செஞ்ச மாபெரும் பாக்கியம். எத்தனையோ பேர் பள்ளிவாசலுக்கு தொழுகை வந்துட்டு தொழுகை வராமல் இருந்துட்டு, நம்மளாம் தொழுகை போகிறது கம்பெனிக்கு வேலை டைட்டாக இருக்குதா போக முடியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சகானியா சொல்லுவாங்க, அவர்கள் பள்ளிக்குள் வரவில்லை என்று பெருமை அடைகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை பள்ளிக்கு உள்ள உடல. அவர்கள் எவ்வளோ நாடினாலும் சரி, ஒமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர அவர்கள் நாட முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். நீ உள்ள வரல, அல்லாஹ் அவனை உள்ள உடல அப்படின்னு சொல்லி சூஃபியாக்கள் சொல்லுவாங்க. நீ அல்லாஹ் அவனை வாக்கியவே தரமாட்டான். அவனை நினைவு கூறதுக்கு ஒரு நேரமே இருக்காது. எப்படியாவது அல்லாஹ் நீ திக்ர் செஞ்சு அல்லாஹ் வணஞ்சிடணுங்கன்னு சொல்லி எவ்வளோ ஆசைப்படுவோம். ஆனால் அதற்கான நேரமும் அமையாது, அதற்கான வசதிகளும் இருக்காது, அதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லாமல் அல்லாஹ் அதை தடை செஞ்சிருவான். என்ன நினைக்கிறதுக்கு நீ யாரா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவனை தடுத்து விடுவான். எந்த அளவு ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு தொழுகை கூட நேரம் கிடைக்காது. அதனால் தொழுவதற்கான வசதிகள் அவனுக்கு ஏற்படாது, இட வசதிகள் ஏற்படாது, நேர வசதிகள் ஏற்படாது, சூழ்நிலைகள் அமையாது, அவனுக்கு வேலை அப்படி அமையாது. யாருக்கு அல்லாஹ் கொடுத்துட்டானோ அவங்க எவ்வளவோ கோடிகள் சம்பாதிப்பாங்க, எவ்வளவோ கஷ்ட சிரமத்தில் இருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் கூட ஈஸியாக தொழுகுவாங்க. சர்கானி உதாரணம் சொல்லி காட்டுவாங்க. அந்த காலத்துலமா இன்றைக்கி நம்ம கிரைண்டரில் மாவு அரிசியை உளுந்தையும் அள்ளி போட்டோம்னா அது பாட்டு போட்டுட்டு போயிடுறாங்க, 10 நிமிஷம் கழிச்சு மாவு எடுத்துடுறாங்க. இதுதான் இன்றைக்கி மாவு அரைக்கிறது. அந்த காலத்தில் நானும் எங்கள் அம்மா உட்காருவோம். காலையில் தோசை சொன்னோம்னா சொல்கிறேன், அரிசியை ஊற வச்ச நைட்டு அரிசி போட்டு ஒரு அரிசி போட்டு இதை போட்டு அப்படியே ஆட்டணும். பிடிச்சி ஆட்டி முடித்து மாவெல்லாம் ஃபுல்லாக கரைச்சி எடுக்கிறதுக்கு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். ஒரு தோசை ஊற்றுறதுக்காக எவ்வளோ நேரம் ஆகும்? 1.5 மணி நேரம் ஆகும். துணியை துவைக்கணும்னு நேரத்தை செய்வோம். அத்தனை துணியை கொண்டு போய் வாக்கிய வருமாவோ இல்லை இஸ்லாமிய பெண்கள் நம்ம வீட்டிலலாம் வெளியே போக பழக்கம் இல்லை. ஆனால் மழை பெஞ்சா இல்லை தண்ணியை சேர்த்து எடுத்து வச்சு 4 வாளி எடுத்து வச்சு ஊற போட்டு அப்புறம் ஒன்று நான் ஒரு துணியாக வச்சு துவைச்சா அதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். வேலைக்கு போகிறதுனால தினைக்கும் துணியை கட்டுவாங்க. இது ஒரு 4 மணி நேரம் ஆச்சா. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகள். இப்போ நீங்கள் சாப்பாடு ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நான் ட்ரிப்புன்னு ஒரு கேஸ் ஆன் பண்ணால் ஒரு அடி அடிக்கிறான், வெறுப்பு அடித்துக்குள்ளே வச்சிடும். அப்படி கிடையாது. முதல்ல என்ன செய்யணும்? நைட்டு கங்கு இருந்தால் அது இருக்கும் இல்லையா? ஒரு விறகு கட்டையை எல்லா விறகு கட்டி உள்ளே போட்டுட்டு மண்ணெண்ணை ஊற்றி லைட்டாக பற்ற வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் அப்புறமா சட்டி தூக்கி வைக்கிறது. சட்டி தூக்கி சும்மா சாப்பாடு ஆக்கிடுமா? அரிசி சோறாக்கு அரிசி போடணும்ல, அந்த அரிசி சும்மா அப்படியே அள்ளி போட்டுற முடியாது. அது ஃபுல்லாக நெல்மணியோட கல்லோடு இருக்கும். அதெல்லாம் சுத்தம் பண்ணி தான் போடணும். இவ்வளோ சிரமங்கள். காலையில் ஒரு வாட்டி வீட்டை கூட்டுவாங்க, சாயங்காலம் வாட்டி கூட்டுவாங்க. சாதாரண ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கிடையாது, துணியை துவைக்க முடியாது, வாஷிங் மிஷின் கிடையாது, கிரைண்டர் கிடையாது, மிக்சி அரைக்கிறதுலாம் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் அந்த ஆட்டுற கல்லில் போட்டு எவ்வளோ ஆட்டுன்னு ஆட்டி அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். ஒரு தக்காளி அரைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். வெங்காயம் அரைக்கணும்னா அதுக்கு இன்னொரு 1/2 மணி நேரம். இன்னைக்கு மிக்சியில் போட்டு 2 பேர் ஹேண்ட் பண்ணி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அழகா. இவ்வளோ வேலைகள் செய்ததற்கு பின்பும் சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் வீட்டில் 10 ஜூஸ் ஓதுனேன், ரம்ஜான் மாசங்களில் நான் 8 ஹத்தம் முடிச்சுட்டேன், 9 ஹத்தம் முடிச்சுட்டேன் என்று சொல்லுவதற்கு அவர்களுக்கு நேரம் இருந்தது. இன்னைக்கு எல்லாம் நின்ற வேண்டிக்கே எல்லா வேலையும் முடிஞ்சிருது. அது இல்லாமல் வீட்டு வேலைக்கு ஆள் போட்டுக்கிட்டு அவங்க இத்தனை வேலையும் செய்வாங்க. 10 குழந்தைகளை பெற்றிருப்பார்கள். ஒவ்வொரு வீட்டில் 7-8 குழந்தைங்க. அத்தனை பேரையும் பாத்ரூம் போன கழுவிடணும், எல்லா வேலையும் செய்யணும். இவ்வளவும் செய்துவிட்டு குர்ஆன் ஓதுவதற்கு தொழுகைக்கு அவர்களுக்கு நேரம் இருந்துச்சு. நான் இன்னைக்கு 5000 செலவாத்து ஓதுனேன், இன்னைக்கு 6000 செலவாத்து ஓதுனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய தாய்மார்கள் பெற்றுக்கிறது ஒரு குழந்தை, அவர்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு வேலையாள் வேலை போட்டுறது, துணி துவைக்கிறதுக்கு ஆள் போட்ட பின்பும் ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா திக்ர் செய்யக்கூடிய வாய்ப்பு டைம் இல்லை. சின்ன வயசுல என்னமோ ஓதிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா அவர்கள் ஓத டைம் இல்லை. அல்லாஹ் அவர்களை ஓத உடலை. எல்லாம் ஓத விட்டுருந்தா என்ன செஞ்சிருப்பான்? அல்லாஹ் தஆலா எவ்வளவோ நேரங்களை கொடுத்துருப்பான். சக்கான சொல்லுவாங்க, நீங்கள் இபாதத் செய்கிறதுக்கு ஒரு நேரம் அல்லாஹ்ட்ட கிடைக்கல, ஒரு நேரம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அவர்களை அல்லாஹ் விரும்பவில்லை என்று பொருள். அந்த இபாதத்துக்கு அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்துக்கல என்றுதான் அர்த்தம். யாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டானோ எவ்வளோ சிரமங்கள் அவர்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, கண்டிப்பாக அல்லாஹ் அவரை செய்ய வச்சிருக்கோம். எப்படியாவது கஷ்டப்பட்டு எல்லாம் என்ன செய்ய வச்சிடும்? அவரை அல்லாஹ் தஆலா செய்ய வைத்து விடுவான். முதல் அடையாளமே என்ன தெரியுமா? இன்று அல்லாஹ்வை நாம் நெருங்குகிறோம் என்று சொன்னால் இன்னைக்கு உனக்கு திக்ர் செய்வதற்கு, நிம்மதியாக தொழுகிறதுக்கு, எல்லா இபாதத்துகளை செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கான வழிகளை கொண்டு வருவதற்கு, வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு நமக்கு நேர காலங்களையும் இடவசதிகளையும் அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ் நமக்கு செய்கிற பெரிய பாக்கியம். அப்போ அல்லாஹ்வை நாம் நெருங்குகிறோம் என்று பொருள். முதல் விஷயம் அணிகிருச்சா. இரண்டாவது விஷயம் என்ன? நான் சூஃபியாக்கள் சொல்லி காட்டினாங்க,
இந்த சூஃபியாக்கள் சொல்லி காட்டும்போது சொல்லுவாங்க, யஃப்ரஹுல் கல்பு பிதிக்ரில்லா, அல்லாஹ்வை நினைவு கூறும் பொழுது அல்லாஹ்வையும் அவனை சுற்றி உள்ள வஸ்துக்களையும், சூஃபியாக்களாக இருக்கட்டும், குர்ஆன் ஹதீஸாக இருக்கட்டும், அதையெல்லாம் மதரசாவாக இருக்கட்டும், இது எல்லாம் உங்களுக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்கணும், வெறுக்கத்தக்கதாக இருக்கக்கூடாது. இன்பம் தரணும், சந்தோஷமாக இருக்கணும். சில மாணவர்கள்லாம் சொல்லுவாங்க, எனக்கு வீடே மதரசா தான், எனக்கு ஊரில் போனால் தான் கடுப்பாகுது, எனக்கு மதரசாவில் இருந்தால் நல்லா இருக்குது, பாடம் இருந்தால் சந்தோஷமாக இருக்குது. இப்படியாக அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்கு யாருக்கு கல்பு ஒத்துக்குதோ, சந்தோஷமாக இருக்கோ, மகிழ்ச்சியாக இருக்கோ, அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் அல்லாஹ்வை நாம் நெருங்குகிறோம் என்று பொருள். அல்லாஹ் ரசூலுடைய பயான் கேட்குறோம், சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. திக்ர் செய்கிறோம், கல்பு சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி ஒரு பாடம் ஓதுறோம், சந்தோஷமா இருக்குது. தொழுகிறோம், மகிழ்ச்சி ஏற்படுது என்று சொன்னால் அல்லாஹ்வை நாம் நெருங்குகிறோம் என்று பொருள். இவைகள் எல்லாம் சிரமமாக இருந்தால் முனாஃபிக்குடைய அடையாளத்தில் சொல்லுவாங்க, இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ் வஹுவ காதிஉஹும், அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுகிறார்கள். யுராஊன அன்னாஸ், தங்களுடைய காரியங்களை தாங்கள் எந்த நல்ல அமல்களை எல்லாம் செய்கிறார்களோ அதுவெல்லாம் எதுக்கு தாம் செய்றாங்க, பிறர் மக்கள் பார்த்து தன்னை மெச்சுவதற்காக வேண்டிதான் செய்றாங்களே தவிர கல்புல் இஹ்லாஸ் இல்ல. யுராஊன அன்னாஸ் வலா யذ்குரூன அல்லாஹ் இல்லா கலீலா, ரொம்ப கம்மியா தான் அல்லாஹ்வை திக்ர் செய்வாங்க. அந்த தொழுகை அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். முனாஃபிகீன வருது, இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, சோம்பேறித்தனமா நிற்பாங்க. தொழுகையில் கியாமில் யார் அசால்ட்டா இந்த மாதிரி சோம்பேறித்தனமா நிற்கிறாங்களோ, அதே மாதிரி உள்ளுக்குள்ள தொழுகிறதுக்கு ஒரு தொழுகிறப்ப வேற மாதிரியும் வெளியே தொழுகிறப்ப வேற மாதிரியும் தொழுதா அது முனாஃபிக்குடைய தொழுகைன்னு சொல்றாங்க. அந்த தொழுகைக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. அப்ப எப்படி தொழுகையில் நிற்கும் பொழுது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, அந்த வகுத்து தொழுகக்கூடிய வாய்ப்பு கிடைக்காம போச்சுன்னா ஒரு கவலை ஏற்படுது, ஒரு பயம் ஏற்படுது என்று சொன்னால் அல்லாஹ் நம்ம அந்த அளவு தான் நெருங்கி இருக்கிறோம்னு அர்த்தம். எந்த அளவுக்கு பயம் இருக்கோ அந்த அளவு. சில சூஃபியாக்கெல்லாம் ஒரு சில சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களுக்கு அந்த குதிரைகள்லாம், அவங்க பெரிய படை, உலகத்தை ஆண்ட அரசர், அவங்களோட படை குதிரைகள்லாம் வந்துட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 லட்சம் குதிரைகள் வருது. எல்லாத்தையும் வரிசையாக வச்சுட்டு கணக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. படை வீரர்கள் குதிரை வேணுமா இல்லையா அப்படின்னு கணக்கு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அசருடைய வக்து முடிய போகிற நேரம் வந்துடுச்சு. வக்து முடிஞ்சு போச்சு. உடனே ரொம்ப பதறி போய் அல்லாவா போச்சுன்னு சொல்லி தொழுதுட்டு வந்து, இந்த குதிரைகளால் தானே எனக்கு நேரம்லாம் கெட்டு போச்சுன்னு சொல்லி அத்தனை குதிரையும் அறுத்து என்ன செஞ்சுட்டாங்க, குர்பானி கொடுத்துட்டாங்க. அந்த காலத்தில் குர்பானி, இன்னைக்கு ஆடு குர்பானி கொடுக்குற மாதிரி குதிரை குர்பானி கொடுப்பாங்க. குர்பானி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ மனசுல வேதனை. இந்த குதிரைகள்னால தானே, ஒவ்வொரு குதிரையும் 10 லட்சம் மதிப்புள்ளது, அத்தனையும் தூக்கி கொடுத்துட்டாங்க, தான் காசுல இருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. பிச்சைக்காரனா போயிட்டு போறேன், இவை அல்லாஹ்வுடைய திக்ருக்கு எனக்கு தடையாக இருந்தது என்று கொடுத்ததுன்னா அல்லாஹ் உங்களுக்கு நம்ம கூலி கொடுத்தான். இனிமேல் உங்களுக்கு குதிரையே தேவையில்லை, இனிமேல் உங்களுக்கு காத்து உங்க கண்ட்ரோல். எங்க போறதா இருந்தாலும் குதிரையில 1 மாசம் போற தூரத்தை நீங்க ஒரு நாள்ல காலையில போயிடலாம், 1 மாசம் வர்ற தூரத்தை ஒரே ஒரு மாலையில வந்துடலாம்னு சொல்லி அல்லாஹ் அவர்களுக்கு கூலி கொடுத்தான். அப்ப எந்த அல்லாஹ்வுடைய இபாதத்திற்கு இடையூறாக ஒரு வஸ்து வந்தால் அதை தூக்கி எறிவதும், அதற்கு சாதகமாக ஒரு வஸ்து வந்தால் அதன் மீது பாசம் ஏற்படுவதும் அன்பு ஏற்படுவதும் அல்லாஹ்வை நாம் நெருங்குகிறோம் என்பதற்கு அடையாளம். திக்ர் செய்யற ஒரு இன்பம் ஏற்படுது. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் உட்காந்தோம், அல்லாஹு அல்லா மிஸ்கினா சொல்றேன், உட்காந்தா 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஓடும். 7வது நிமிஷம் எங்க இருப்போம்னு தெரியாது. எந்திரிச்சு பார்த்தா 1 மணி நேரம் டைம் ஓடி இருக்கும். 1 மணி நேரம் திக்ர் செஞ்சிருக்க மணி நேரம் செஞ்சிருப்போம், நல்லா தூங்கிட்டு வந்திருப்போம். ஏன் அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ் திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், திக்ரை கொண்டு கல்பு நிம்மதி அடையுதுன்னு சொல்லி. இந்த மாதிரி என்ன ஆகும், நமக்கு தூக்கம் தான் வரும். அந்த திக்ர்னால என்ன ஆகுற, நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு. திக்ர் செய்யறோமோனே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுதே தவிர அந்த திக்ர் பேரின்பம் தரக்கூடியதா எனக்கு இல்லை. அல்லாஹ் அதிகப்படுத்துன்னு எனக்காக துஆ செய்யுங்க. பைசா நாயத்தை பற்றி சொல்லுவாங்க, ஜும்மா போய் திக்ர் செய்ய உட்காந்தாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அரை நாட்கள் ஃபஜ்ர் தொழுதுட்டு உட்காந்து சில நேரம் 11 மணி 11:30 மணிக்கு எழுந்திரிச்சு நாஷ்டா சாப்பிட்ட காலங்கள்லாம் எத்தனையோ முறை. இரவு இஷா தொழுதுட்டு உட்காந்தாங்கன்னு சொன்னால் சில நேரம் 4-5 மணிக்கு எழுந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுகிற நேரம் வரை திக்ர் செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த தூக்கத்துடைய நேரத்தில். அதனால் சூஃபியாக்குடைய அடையாளம் சொல்லுவாங்க, நௌமுஹு கல்பத்துன், சூஃபியாக்குடைய அடையாளம் அவர்களுடைய தூக்கம் மிகைத்ததாக இருக்கும். அவங்க நேராக போய் நம்ம போய் பாயை விரிச்சுட்டு தானே போட்டுட்டு போர்வை பற்றிட்டு படுக்க மாட்டாங்க. என்னத்தை நம்ம செய்வாங்கன்னா நேராக போய் திக்ருக்காக தான் உட்காருவாங்க. தராணி போர்வை எல்லாத்தையும் போட்டுட்டு படுக்க மாட்டாங்க. எல்லா ட்ரெஸ்லாம் கழட்டி வச்சுட்டு அவ்வளோ இப்போ நேராக சாயறது தான் வேலை அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில் உட்காந்து திக்ர் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. தன்னையே அறியாமல் தொப்புன்னு விழுவாங்க. பார்த்தீங்களா, அவள் போர் 10 தூங்கிடுவாங்க. தூங்கி திரும்ப அதை 1 மணி நேரம் 2 மணி நேரம் தஹஜ்ஜுத் எழுந்திருவாங்க. தானாக ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி நம்ம தூங்கணும். பார்த்தீங்களா, அந்த தூக்கத்தை சூஃபியாக்கள் விரும்பவே மாட்டாங்க. ஏன் அப்படி கஷ்டப்பட்டு தூங்கணும், கஷ்டப்பட்டு திக்ர் செய்வோமே அப்படின்னு சொல்லி திக்ரில் உட்காந்துருவாங்க. இது சூஃபியாக்குடைய பண்பாக இருந்துச்சு. அப்போ தன்னுடைய தூக்கத்தை ஒரு மிகைச்சு வரக்கூடியது. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
40 வருடங்கள் இஷாக்கு செஞ்ச உது வச்சு ஃபஜ்ர் தொழுதாங்க. ஒரு நாள் அவ்வாறு தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த இபாதாத்துகள் இன்பமாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன். யாசீன் சூரா வந்து சோதிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு ஆயத்து வருது, வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். கியாமத்தில் அல்லாஹ் தஆலா எல்லா அடியார்கள் நிற்க வச்சு பாவிகள்லாம் தனியாக வாங்கப்பா அப்படின்னு சொல்லி பாவிகளை மட்டும் எல்லாம் தனியாக பிரித்து நிப்பாட்டுவோம். நீங்கள்லாம் லாஸ்ட்டு கேட்டது நரகத்துக்கு போகிறார்கள் தனியாக வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா உத்தரவு போகிறோம். வம்தாசு தனிந்து வாருங்கள் அய்யுஹல் முஜ்ரிமூன். இந்த நாளில் தனி பாவிகள்லாம் உலகத்தில் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தீங்க, இப்பெல்லாம் தனியாக வந்து நில்லுங்கன்னு அல்லாஹ் தஆலா தனிப்படுத்தி அவர்களை அசிங்கப்படுத்துவான், கேவலப்படுத்துவான். அந்த ஆயத்து வருது. அழுக ஆரம்பிக்கிறாங்க. எஜமா இஷா வந்து தக்பீர் கட்டினவங்க அழுகிறார்கள். தஹஜ்ஜத்துடைய நேரம் வந்துச்சு, அதே ஆயத்துக்கு சொல்லி அந்த அடுத்த ஆயத்து கூட போல அலமாகது வரல, ஒம்தாசுல் யௌமலே அழுதுட்டு இருக்கிறாங்க. தஹஜ்ஜத் நேரத்தில் அசரீர் சத்தம் வந்துச்சா, உங்களுடைய இந்த சத்தத்தை கேட்டு 11 ஜின்கள் இறந்து விட்டார்கள், நீங்க அழுகிறத பார்த்து இன்னும் எத்தனை பேரை கொலை செய்யலான்னு இருக்கிறீங்க அப்படின்னு சவுண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எஜமா நிப்பாட்டினாங்க. இப்போ எந்த அளவு அவர்கள் இபாதத்தில் பேரின்பம் அடைந்திருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுகுவதில் பேரின்பம் அவங்களுக்கு, அவனுக்கு முன்னாடி சஜ்தா செய்வதில் ஒரு பேரின்பம், அவனுக்கு முன்னாடி பணிந்திருப்பதில் ஒரு இன்பம். இது அல்லாஹ்வை நெருங்கிய அடியார்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுப்பான், அதில் சந்தோஷத்தை கொடுப்பான். அதனால சந்தோஷம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஹப்பிபி இலைனல் ஈமான், ஈமானை எங்களுக்கு பிரியமானதாக ஆக்கி வை, வஸக்கின்ஹு ஃபீ குலூபினா, எங்கள் உள்ளத்திலே அந்த ஈமானை அலங்காரமாக ஆக்கி வை. இப்போ நமக்கு எது அலங்காரமாக தெரியுது பார்ப்பா, அவர் ஒரு பெரிய நடிகர், அவர் அலங்காரமாக தெரிகிறார், ஒரு நடிகை அலங்காரமாக தெரியுது, அந்த ஸ்டைல் நமக்கு அலங்காரமாக தெரியுது, காசு பணம் அலங்காரம், செல்வம் அலங்காரம், இதுவெல்லாம் அலங்காரமாக தெரியுதா இல்லையா? சஹாபாக்கு இது அலங்காரமாக தெரியல, அடிமையா உட்கார்றது அலங்காரமா தெரியுது, ரசூலுல்லாஹ்வுடைய காலை அமுத்துறது அலங்காரமா தெரியுது, சஜ்தால அல்லாஹ்வுக்கு முன்னாடி விழுந்து அந்த மண்ணு மூஞ்சில ஒட்டுறது அலங்காரமா தெரியுது. அதான் வஸக்கின்ஹு ஃபீ குலூபினா, அந்த ஈமானை உன்னிடத்திலே கெஞ்சுவதை, உன்னிடத்திலே பணிவதை, உன்னிடத்திலே பிச்சை எடுப்பதை கௌசுல் ஆலம் அல்லாஹ்வுல கேட்கிறான். உனக்கு எந்த வாசலை திறந்து வைக்கிறது? உனக்கு செல்வத்தை கொடுக்கவா, இல்ல துனியாவுடைய இது கொடுக்கவா, இல்ல உனக்கு இல்ம கொடுக்கவா, எந்த வாசலை உங்களுக்கு திறந்து வைக்கிறதுன்னு கேட்டோன்னே உன்னிடத்திலே இஹ்தியாஜுடைய வாசலை, பிச்சை எடுக்கக்கூடிய அந்த வாசலை எனக்கு திறந்து வையல்லா என்று கௌசுல் ஆலம் எல்லாம் கேட்கிறான். அதுல எனக்கு பேரின்பம் இருக்கு, அதுல சஹாபாக்களுக்கு பேரின்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் ரொட்டி சாப்பிட்டு மிச்ச அரை ரொட்டியை பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொடுத்து ஒண்ணுமே இல்லாம பசியோட உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆலீம் கேக்குறாங்க. இது அவங்களுக்கு இன்பமா தெரியுது. வஸக்கின்ஹு ஃபீ குலூபினா வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், பாவமான காரியங்களும் குஃப்ரான விஷயங்களும் என் கல்புல நீ வெறுப்பானதை நீ ஆக்கிரல்ல, அதை வெறுக்கக்கூடிய கல்பாக நீ என்னை மாத்திரல்ல. ஏன் அல்லாஹ்வே சொல்றான். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு ஆயத்திலிருந்து தத்பீர் செஞ்சு எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. இந்த அசல் ஆயத்து என்ன அப்படின்னு சொன்னா, வலாக்கின்னல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான், அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்திலே, நபியுடைய உள்ளத்திலே அல்லாஹ் தான் ஈமானை பிரியமானதாக ஆக்கினான். அந்த அபூஜஹலுக்கு அது பிரியமா தெரியல, உண்மை என்று தெரியும், தன் மகனை எவ்வாறு தன் மகன் தான் என்று அறிவானோ அதை விட நல்ல அறிவு. அல்லாஹ் சொல்றான், யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும், அதை விட தெரியும், நல்லா தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபின்னு சொல்லி. சில லைஃபான சஹாபாக்கள் இருப்பாங்கல்ல, கடைசி கட்ட லைஃபான சஹாபாக்கள் ஈமான்ல, அந்த சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, அவர்களை விட மிக மிக ரொம்ப கவியான சஹாபாக்கள் அளவுக்கு தெரியும் அபூஜஹலுக்கு. என்ன தெரியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைதான், அவர்கள் பதுவா விட்டா பழிச்சிரும், அபூஜஹலுக்கு தெரியும், அபூலஹபுக்கு தெரியும், எல்லா காஃபிர்களுக்கும் தெரியும், அபூ சுஃபியானுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு எது அலங்காரமா தெரியல தெரியுமா? ரசூலுல்லாஹ் காலில் போய் உட்காந்து காலை அமுத்துறது, அவர்களுடைய ஹிதுமத் செய்யறது, அவங்க பேச்ச சமீனாவா தான் கேட்குறது, அது அவங்களுக்கு அலங்காரமா தெரியல. எது அலங்காரமா தெரிஞ்சு? நமக்கு கீழே ஒரு பெரிய படை, நம்ம அந்தஸ்து, பெரிய மதிப்பு, நம்ம 4 பேர் புகழணும், என்னமோ சொல்லி புகழணும், இது அவர்களுக்கு அலங்காரமா தெரிஞ்சு. அல்லாஹ் சொல்றான், வலாக்கின் ஹப்பப இலைக்குமுல் ஈமான், ஈமான உங்களுக்கு அலங்காரமா நான் ஆக்கி வச்ச பிரியமானதாக, வஸஜ்ஜனஹு ஃபீ குலூபிக்கும் வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், பாவகாரியத்தின் மீது வெறுப்பை நான் உங்களுக்கு போட்டேன், உங்களால செய்ய முடியல. வல்ஸமஹும் கலிமத்துத் தக்வா, கலிமத்துத் தக்வாவை கொண்டு போய் உங்க உள்ளத்துல நான் திணிச்சேன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்லுங்க, அனுல்ஸிமுகுமுஹா, நான் போய் உங்களுக்கு திணிச்சிட்டு இருப்பேன், அன்தும் லஹா காரிஹுன், நீங்க வெறுத்து ஓடிட்டு இருப்பீங்க, நான் திணிப்பேனான்னு சொல்ல அதே அல்லாஹ் தஆலா வல்ஸமஹும் கலிமத்துத் தக்வா, கலிமத்துத் தக்வா நான் தான் திணிச்சேன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நமக்கு இந்த கலிமாவை கொடுத்துருக்கிறான், இந்த இஸ்லாத்தை நசீபாக்கி இருக்கான்னு சொன்னா, இது நம்மள அல்லாஹ் தஆலா அனுல்ஸிமுகுமுஹா ஜமாத்துல சேர்க்கல, வல்ஸமஹும் கலிமத்துத் தக்வா ஜமாத்துல சேர்த்திருக்கு. அதுக்குவே அல்லாஹ் கோடி சுக்ர் செய்யணும். இல்ல அல்லாஹ் மட்டும் இதை பிரியமானதாக ஆக்கவில்லை என்று சொன்னால் ஒரு நிமிஷம் கூட நம்மளால இங்கே உட்கார முடியாது. எப்படி மீன் தண்ணியிலிருந்து வெளியே வந்தால் துடிச்சு திரும்ப தண்ணிக்குள்ளேயே குதிக்குமோ, அதே மாதிரி அந்த குஃப்ர் நமக்கு இன்பமானதாக ஆகியிருக்கும். அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். இப்போ ஈமான் அல்லாஹ் நமக்கு சந்தோஷமானதாக, அமல் சாலிஹ் நமக்கு சந்தோஷமானதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான்னு சொன்னா, அல்லாஹ் தன்னிடத்திலே நெருங்குவதற்கான வாய்ப்புகள் நம்ம கொடுத்துருக்கான்னு அர்த்தம்.
விளங்குதா இல்லையா? இப்போ அந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு இந்த கலிமாவை, இந்த ஈமானை, இந்த அமலே சாலிஹை பிரியமானதாக அல்லாஹ் ஆக்கினான். யாருக்கு அந்த மாதிரி இருக்குதோ, இஃப்ரஹுல் கல்பு பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவதை கொண்டு யாருடைய கல்பு சந்தோஷம் அடைகிறதோ, காதலி நினைச்சு பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கா இல்லையா? சே அவள் வருவாளா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுதா இல்லையா? பெற்றோர்களை நினைக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிற சமயத்துல எல்லாரோட பெற்றோர்னு சொல்ல முடியாது, மகிழ்ச்சி வருது. ஒரு நண்பன் நினைக்கிறோம், மகிழ்ச்சி வரலாம். ஒரு நல்ல உணவை நினைச்சு பார்க்கிறோம், மகிழ்ச்சி வரலாம். இது எல்லாம் நமக்கு இன்பமாக தெரிந்து அல்லாஹ்வுடைய திக்ர் நமக்கு போரா தெரிஞ்சுன்னு சொன்னா நம்ம கல்பு நிஃபாக்குரிய கல்புன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கல்பை மாற்றணும் நண்பர்களே. கல்பு என்ன செய்யணும்? மாற்றணும். துனியாவுடைய விஷயம் நம்ம கல்புல இருந்து முதல்ல தூக்கி போடணும். அப்பதான் அல்லாஹ்வுடைய திக்ர் நம்முடைய உள்ளத்துல வரும். சகானியா சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய திக்ர் உனக்கு இன்பமா தெரியும்னு ஆசைப்படுறியா? அல்லாஹ்வுடைய என்னால் இருக்க மாட்டேது, எனக்கு என்னால் முடியல அப்படின்னு நினைக்கிறியா? ஒன்றுமே செய்யாது. சக உதாரணம் சொல்லுவாங்க, பாட்டில் ஃபுல்லாக தண்ணி இருக்குப்பா, அந்த பாட்டிலில் நீ ஃபுல்லாக காற்று நிற்பணும்னு நினைக்கிற, நீங்கள் என்ன செய்யணும்பா? உடனே ஒரு சிரஞ்சி எடுத்து காற்றை பிடிச்சி உள்ளே அடிக்கணுமா? என்ன செய்யணும்? தண்ணியை கோத்துன்னு தானே காற்று உள்ளே வந்துடும். அப்படி தானே? ஒரு மீட்டர் தண்ணி கீழே போச்சுன்னா இன்னொரு மீட்டர் காற்று உள்ளே வந்துடும். கரெக்டாக ஒரு சொட்டு தண்ணி வெளியே வந்துச்சு, ஒரு சொட்டு காற்று உள்ளே போயிடும். அரை பாட்டில் தண்ணி வெளியே வந்துச்சு, அரை பாட்டில் காற்று உள்ள போய். அதுதான் இதுதான் அஸ்ரார். நீ எவ்வாறு அல்லாஹ்வை உன் கல்புல கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறியா? எனக்கு திக்ர் இன்பமா இல்லை, அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களுக்கு இன்பமா இல்லை, எனக்கு அல்லாஹ்வை சிந்திப்பது இன்பமா இல்லையா? மாத்தணும்னு ஆசைப்படுறியா? ஒரே விஷயத்தை செய். அல்லாஹ்வுக்கு எதிராக அந்த ஹுப்பே துனியா உன் கல்புல இருக்கு பார்த்தீங்களா? உலகத்துடைய ஆசை நம்ம உள்ளத்தில் இருக்கு பார்த்தீங்களா? அதை தூக்கி குப்பையில போடுங்க, தானா அல்லாஹ் வர ஆரம்பிச்சிடும். ஏன்? அல்லாஹ்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு, அடியான் நடந்து வந்தால் அல்லாஹ் ஓடி வர்றான், அடியான் ஒரு அடி வந்தா ஒரு முலம் வர்றான், நீங்க 2 அடி வந்தீங்க அல்ல 4 அடியா வர்றான், நீங்கள் எந்த அளவு வருகிறீர்களோ அதை விட 2 மடங்கு அல்லாஹ் கூட வர்றான். நீங்க துனியாவை தூக்கி போடுங்க, அல்லாஹ் தானா வந்துருவான் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுதா சகானியா சொல்லி காட்டுவான். அப்போ 2வது விஷயம் என்ன சொன்னோம்? அந்த திக்கரை கொண்டு, அல்லாஹுடைய திக்கரை கொண்டு, அல்லாஹின் நினைவை கொண்டு நம்ம கல்பு நிம்மதி அடைகிறது என்று சொன்னால், நம்ம கல்புக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன், முஃமின் யார் தெரியுமா? இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவன் அல்லாஹ்வை நினைத்தான் என்று சொன்னால் அவன் உள்ளம் நடுநடுங்கும். அல்லாஹ்வுடைய பேர் நமக்கு முன்னாடி இல்லை, இப்போ சொல்லும்போது நான் மாறு செஞ்சுட்டு இருந்தோமே, இப்போ அல்லாஹ் என்னை பணியை வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா? இது ஒரு முஃமினுடைய அடையாளம். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அந்த ரஹ்மானுடைய ஆயத்துக்கள் ஓதப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவள் ஈமான் அதிகமாகும். இது முஃமினுடைய அடையாளம் சொன்னான் அல்லாஹ் தஆலா. இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முஹப்பத்துன் நாஸ், மக்களுடைய பிரியம். அதாவது இந்த மற்ற படைப்பினங்கள் இருக்குதா இல்லையா, இது நம்மை நேசிக்கக்கூடியதாக இருக்குது. நம்முடைய குணத்தாலோ நம்முடைய ஏதோ ஒரு பண்பாலையோ நேசிக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அல்லாஹ்வை நெருங்குகிறோம் என்று பொருள். எதை வச்சு சொல்கிறாங்க? ஒரு ஹதீஸ்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, ஒரு அடியானை அல்லாஹ் தஆலா நேசித்தான்னு சொன்னால் உடனே ஜிப்ரீல் அல்லாஹ் தஆலா கூப்பிட்றான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உடனே எல்லா மலக்குமார்கள்ட்ட போய் சொல்லிருங்க, இந்த அடியானை நான் நேசிக்கிறேன், ஜிப்ரீல் ஆகிய நீங்கள் நேசிக்கிறீர்கள், எனவே அனைத்து மலக்குமாரையும் நேசிக்கும்படி உத்தரவு போடுங்க நல்லா சொல்றேன். உடனே ஜிப்ரீல் எல்லா மலக்குமார்களையும் போய் சொல்லிடுறாங்க, நான் நேசிக்கிறேன், ஜிப்ரீல் ஆகிய நான் நேசிக்கிறேன், அல்லாஹ் நேசிக்கிறான் இந்த அடியானை. உடனே ஒரு பேரை சொல்லி அது சொல்றான் அல்லாஹ் தஆலா, ஒரு ஷாத் அவர் அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசிக்கிறேன், அல்லாஹ் தஆலா மலக்குமார்கிட்ட சொல்லிடுறாங்க. மலக்குமார் என்ன செய்யறாங்க? ஒத்தனை கோடான கோடி மலக்குமார்கள் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்பினங்களையும் ஒவ்வொரு துரும்புலையும் போய் சொல்லிடுறாங்க, இந்த மனிதரை, இந்த இர்ஷாதை அல்லாஹ் நேசிக்கிறான், அவர் ஜிப்ரீல் நேசிக்கிறார்கள், அனைத்து மலக்குமார்களாக நாங்களும் நேசிக்கிறோம், எனவே நீங்களும் நேசியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிடுறான். அனைத்து படைப்பினரும் நேசிக்க ஆரம்பிச்சது. இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் அல்லாஹ் திக்ர் செஞ்சு தான் இருந்தேன், ஆனால் எனக்கும் நஸ்ருதீன் பாய்க்கும் சண்டையாக இருந்துச்சு, நஸ்ருதீன் பாய் நேசிக்க மாட்டாரே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவருடைய நஃப்ஸ் நேசிக்காமல் இருக்கும். அப்படி இந்த தோல் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது நம்மளை நேசிக்கொண்டு இருக்கும். அல்லாஹ் நம்ம உண்மையாக நேசிச்சான்னு சொன்னான். அப்படி இந்த மூக்குடைய அந்த முடிகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த முடியா இருக்கட்டும், எந்த முடியா இருக்கும், இந்த முடிகள் நம்ம நேசிச்சுட்டு இருக்கும். அப்படி மூக்குடைய இந்த சதை நம்ம நேசிச்சுட்டு இருக்கும். கண்ணுடைய இமைகள் அது நம்மளை நேசித்து கொண்டிருக்கும். ஒன்றுக்கு ஹயாத் இருக்குது. அவருடைய கை, அவர் கை நம்மளை அடிக்கலாம் அவர் விருப்பதன் காரணத்தினால், ஆனால் அந்த கையுடைய ஒவ்வொரு உறுப்பும் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ் நம்ம நேசிச்சான்னு சொன்னான். அல்லாஹ் தஆலா உடனே அந்த கல்பையும் அல்லாஹ் தஆலா மாத்திடும். அதான் அல்லாஹ் சொல்றான், இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்சன். ஏதாவது உனக்கு சண்டை போட்ட பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அழகான வழி அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்றான். சகானியா சொல்லுவாங்க, 2 பேருக்கு மத்தியில சண்டையா, ஈஸியா சேர்த்து வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை, என்ன தரம் செய்யணும்? அல்லாஹ் சொல்றான், இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்சன். இஹ்சான், அதை நீ மேற்கொள், இஹ்சான் செய். இஹ்சான் என்ன பை மல் இஹ்சான்?
அந்த அபுதல்லாஹ் கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தரா முராகபா முஷாஹதா இதான் இஹ்சான். உடனே நீங்க முஷாஹதா செய்யுங்க. முஷாஹதா கொண்டு வாங்க பார்க்கலாம். இந்த இப்போ என்ன நஸ்ருதீன் சண்டை போறார். நஸ்ருதீனுடைய உடல் சூரத்தில் காட்சியளிப்பவன் யாருமே இல்லை, இல்லை. கல்பில இருக்கக்கூடியவன் யாருமே இல்லை, இல்லை. அவர் ரூஹில இருக்கக்கூடியவன் யாருமே இல்லை, சிறில இருப்பவன் யாருமே இல்லை. அவருடைய ஒவ்வொரு ஹயாத்துன்னு சொன்னீங்க, அவருடைய எல்லா சிஃபத்தையும் அழிச்சு பாருங்க. இவர் மையத், இவர்கிட்ட இருக்கிற ஹயாத் அல்லாஹ்வுடையது. இவர் ஜாஹில், இவருடைய இருக்கிற இல்ம் அல்லாஹ்வுடையது. சமாத் அல்லாஹ், பசார் அல்சார், இந்த மாதிரி ஃபுல் இஹ்சான் நீங்க அவர்கிட்ட செஞ்சுருங்க. நீங்கள் அல்லாஹ்வுக்கு நேசமானவர் ஆயிருவீங்க. ஏன் நேசமாவீங்க? வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். முஹ்சினீன்கள் எல்லாம் நேசிக்கிறான். நீங்க அல்லாஹ்வுக்கு நேசமானவர் ஆயிடுறீங்களா? நீங்க அவர்கிட்ட இஹ்சான் செஞ்சுட்டீங்களா? அல்லாஹ் சொல்றான், ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன், உனக்கும் இன்னொருவருக்கும் மத்தியிலே வெறுப்பு இருக்கும் பாத்தியா, விரோதம் இருக்கும் பாத்தியா, அவர் கஅன்னஹு வலியுன் ஹமீம், நெருங்கிய நண்பர் ஆயிருவார். சதீக் கிடையாது, நண்பன் கிடையாது, ஹமீம், நெருங்கிய நண்பன், உயிருக்கு உயிரானு சொல்லுவாங்கல்ல, நெருங்கிய நண்பனாக ஆகிடுவான் நீ முஹ்சினா இருந்தன்னு சொன்னான். முஹ்சினுடைய ஒரு சிஃபத் எங்க வெளிப்படணும்? அந்த மஹ்லூக்ல யார்கிட்ட அல்லாஹ் இருக்கோ அவங்கள்ட்ட வெளிப்படணும். இன்னொரு இது மௌலாட்ட வெளிப்படணும். அல்லாஹ்விடத்திலேயே நீ முஹ்சினா இருக்கிற, முராகபால பார்த்த அல்லாஹ்ட்ட முஹ்சினா ஆயிருவீங்க. முஷாஹதால அல்லாஹ் பார்த்தீங்க, அங்க பார்த்தீங்க, அவருக்கும் நீங்க முஹ்சினா ஆயிருவீங்க. இப்ப நான் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு இஹ்சான் செஞ்சிருக்கானே இல்லையாவே, எவ்வளவு உபகாரம் செஞ்சிருக்கான்ல. அல்லாஹ்வுடைய உபகாரத்தை என்ன முடியுமா? ஐன் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸா. அல்லாஹ் சொல்றான், ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். உபகாரத்திற்கு பகரம் உபகாரத்தை வேற ஏதாவது கூலி இருக்குதான் அல்லாஹ் கேட்கறான். அப்ப அல்லாஹ் நமக்கு உபகாரம் செஞ்சிருக்கான்ல, நம்ம திரும்ப அல்லாஹ்வுக்கு உபகாரம் செய்யணுமே, கடமை தானே. என்ன உபகாரம் செய்வீங்க சொல்லுங்க? 1000 ரக்காத் தொழுதாமா? தொழுதா அல்லாஹ்வுக்கு உபகாரம் ஆகுமா? ஒரு பெர்சன்டேஜ் ஆகும், அப்படிதானே? ஆகுமா? ஐயா அல்லாஹ் 1 கோடி உலகத்தில் அத்தனை கோடி மக்களும் சேர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக இல்லை, பல கோடி வருடங்கள் தொழுதா, கியாமத் வரைக்கும் தொழுதாலும் சரி, அல்லாஹ்வுடைய அந்தஸ்து ஒரே ஒரு பெர்சன்டேஜ் ஏறுமா? வாய்ப்பே இல்லை. அத்தனை பேர் அல்லாஹ் காஃபிரா மறுத்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அந்தஸ்து ஒரே ஒரு பெர்சன்டேஜ் குறையுமா? அப்போ எப்படி அது இஹ்சான் ஆகும்? அது எப்படி உபகாரம் ஆகும்? அல்லாஹ்வுக்கு நம்ம உபகாரம் செஞ்சோம், நோன்பு வச்சோம், அல்லாஹ் உபகாரம் ஆயிருமா? திக்ர் செஞ்சோம், அல்லாஹ் நினைக்கிறோம், உபகாரம் ஆயிருமா? அத்தனை பேரும் உலகத்தில் காஃபிரா போயிட்டாங்க, நினைக்கல, அல்லாஹ் அவங்க அந்தஸ்துல ஏதாவது குறையுமா? அப்போ அல்லாஹ்வுக்கு என்ன உபகாரம் செய்யணும்? அதுதான் அல்லாஹ் இஹ்சான் கொடுத்துருக்கான். அல்லாஹ் நம்மை படைத்தது நோக்கம் என்னவை? அல்லாஹ் நம்மிலே அவனை பார்த்து ரசிப்பதற்காகவும், நாம் மற்றவைகளிலே மற்றவைகளிலும் அல்லாஹ்வை பார்த்து ரசிப்பதான் அல்லாஹ் படைச்சான். நீங்க இந்த இஹ்சானை செய்ய, அல்லாஹ்வுடைய இஹ்சான் சரிசமமாகட்டியும் அல்லாஹ்வுக்கு இஹ்சான் செஞ்ச மாதிரி ஆயிரும். அல்லாஹ்வுக்கு என்ன இஹ்சான் செய்யணும்? அந்த ரப்பு நம்மை படைச்சானா இல்லையா, நம்மள கொண்டு வந்தானா இல்லையா, இதை நீங்க உலகம் ஃபுல்லா பாருங்க. யாரெல்லாம் இதை சொல்றது காட்சியளிக்கிற நீதான் அல்லாஹ் எந்த இஹ்சான் அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்கறோம். சகான சொல்லுவாங்க, இதுதான் அல்லாஹ்வுக்கு நீ செய்ய வேண்டிய இஹ்சான். அல்லாஹ் உனக்கு என்ன இஹ்சான் செஞ்சான்? அவன் உன்னிலே காட்சி அளித்தான், அந்த காட்சி அளித்ததை நீ ஏற்றுக்கோ, அதுதான் நீ அல்லாஹ்வுக்கு சரி இஹ்சான். உதாரணம் சொல்லுவாங்க, நான் இந்த பேனா உங்களுக்கு பரிசா கொடுத்தேன், நீங்க எனக்கு என்ன தெரியுமா இஹ்சான் செய்யற பெரிய இஹ்சான் எது தெரியுமா? பெரிய இஹ்சான் தெரியுமா? அந்த பேனா எழுதுனீங்களோ எழுதலையோ, ஜி நீங்க கொடுத்தது தான் அப்படின்னு ஏற்றி ஈமான் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் நீங்க செய்யற பெரிய இஹ்சான். எந்த சபைக்கு போனாலும் சரி, நான் மாட்டிக்கிற கோட் முதற்கொண்டு எல்லாமே அவருக்கு தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கொடுத்த மனிதரை நீங்கள் கொடுத்தவர் என்று ஏற்றுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் அவருக்கு செய்யற பெரிய இஹ்சான். நீங்க அந்த கோட்டை பயன்படுத்திங்களோ இல்லையோ, வீரல் வச்சு பூட்டிங்களோ, அதை சொன்னது ஏற்றுக்கிட்டீங்களா, அது அவர் ரொம்ப சந்தோஷம். இன்னும் 1000 வருஷத்துக்கு கொடுக்கலாமா அவருக்கு? ஊர் ஃபுல்லா போய் சொல்றாரு நம்ம கொடுத்தது அப்படின்னு சொல்லி சந்தோஷம் வருமா வராதா? இதுதான் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய இஹ்சான். இப்போ என்ன பேசிட்டு இருந்தோம்? உடனே அல்லாஹ் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி எல்லா கோடி படைப்பினங்கள்ட்டையும் போய் சொல்லிடலாம். அத்தனை படைப்பினங்களும் நம்மை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறது. நஸ்ருதீனுடைய வாய் திட்டலாம், ஆனால் அந்த உதடு உங்களை நேசிக்கிறது, அந்த நாக்கு உங்களை நேசிக்கிறது. அவர் நஃப்ஸ் உங்களை வெறுக்கிறதன் காரணத்தினால, அவருடைய உள்ளம் உங்களை வெறுப்பதன் காரணத்தினால் வாயை வச்சு அவர் திட்டுகிறார். ஆனால் அவருடைய உதடு உங்களை நேசிக்கும், நீங்க முஹ்சினா இருந்தீங்கன்னா. உங்க நாக்கு, அவருடைய நாக்கு உங்களை நேசிக்கும், நீங்க முஹ்சினா இருந்தீங்கன்னா. பின்பு அல்லாஹ் அவர் கல்வழியத்தோட மாத்திடுவோம். இதுதான் 2 விரோதங்களை ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு அழகான வழிபா இன்னும் சகானே சொல்லி காட்டுவாங்க. அப்போ படைப்பினங்கள் நம்மளை தானாக நேசிக்க ஆரம்பிச்சோம். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், சரதாரிசம் இருந்தாங்க, சரதாரிசம் 1,24,000 சஹாபாக்கள் தான் ஆதரவு. அது இல்லாமல் எத்தனை பேர் எதிரியாக இருந்தாங்க? ரோம் நாட்டு மக்கள்லாம் எதிரியாக தான் இருந்தாங்க, பாரசீக மக்கள்லாம் எதிரியாக இருந்தாங்க. மொத்த உலகம் எப்படியாவது ஒரு குழி தோண்டி போச்சோன்னு நினைச்சாலே இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நெருங்கலையா? இது கிடையாது. அதான் சொன்னேன்னா இல்லையா, அவருடைய கல்வ நஃப்ஸ் இருக்குது, அது என்ன செய்ய உங்களை வெறுக்கும். ஆனால் உடைய ஒட்டு மொத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அது உங்களை நேசிக்க ஆரம்பிச்சோம். அபூஜஹல் கல்லு கொண்டு வந்து காட்டுறான், இந்த கல் என் கையில் என்ன இருக்குன்னு சொல்லுங்க, நான் சொல்லுவேன், அந்த கல்லை சொல்ல வைக்கிறேன் கேட்டான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கல்ல சொல்லுது அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்குது. மரத்தை கூப்பிடுறாங்க, மரம் அப்படியே வேற பிச்சு நடந்து வருது. இதுதான் அந்த வஸ்துக்கள் அந்த அடியாரை நேசிப்பதற்கு அடையாளம். விளங்குதா இல்லையா? இது 3வது அடையாளமாக சூஃபியாக்கள் சொல்லி காட்டுறாங்க. 4வது அடையாளம் அல்லாட்ட அதிகமாக நம்ம கேட்கணும். யா வலியில் இஸ்லாம் வாஹிலிஹி சபித்னி பிஹி ஹத்தா அல்காக். என்ன அடையாளம் தெரியுமா? நல்ல முடிவு ஏற்படுவது. நம்முடைய இறுதி காலங்கள், இறுதி நேரங்கள் நல்ல முறையில் இருக்குது பார்த்தீங்களா, அல்லாஹ்வுடைய திக்ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எல்லா காரியத்திலையுமே சரி. ஒரு செயலை செஞ்சு முடிக்க போகிறீங்க, அதனால சக்கர் நாயகம் எல்லா ஆரம்பமும் முடிவும் கலிமாவு பண்ணுமா, சரி லா இலாஹா இல்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க, முடிக்கிறப்ப லா இலாஹா இல்ல அப்படின்னு சொல்லி முடிங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய முடிவை கவனித்து அல்லாஹ்விடத்திலே நாம் நெருங்கியவர்களா பின்தங்கியவர்களான்னு தெரியும். சரி எத்தனையோ மகான்கள் சொல்லுவாங்க, வாழ்ந்த காலமெல்லாம் ஒழுங்காக இருந்திருக்கும், கடைசி நேரத்தில் குஃபுரில் போய் மரணிக்காம சூழ்நிலை ஏற்பட்டு. சகான சொல்லிக்காரங்க, சேலத்தில் ஒரு பாட்டியை பார்த்தோமா, அவங்க மாதிரி மொத்த சேலத்தில் ஜங்ஷனில் யாரும் இபாதத் செய்ய முடியாது, அவ்வளோ இபாதத். 80-85 வயசாச்சு நின்று தொழுகிறது. எப்போ வீட்டுக்கு போனாலும் ஒன்று திக்ரு சொல்லிட்டு இருப்பாங்க, இல்லை தொழுதுட்டு இருப்பாங்க, வேலைக்கு செஞ்சுட்டு தான் கையில் தஸ்பீஹ் மிஷின் இருக்கும், ஏதாவது திக்ரு செஞ்சு தான் இருப்பாங்க. ஆனால் அவர்களை கடைசி காலங்களில் போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சப்ப போய் பார்த்தப்ப அவங்க சொன்னால், நான் இவ்வளோ இபாதத் செய்ய நல்லா எனக்கு கண்டுக்குவா செய்கிறான், அதே கஷ்டத்துலாம் வச்சுருக்கிறாங்க என்று சொன்னபோது சக மனசு உடஞ்சு போயிட்டாங்க. இவ்வளோ இபாதத்துகள் செய்து அல்லாஹை வணங்கி இறுதி நாட்கள் அல்லாஹின் மீது அதிருப்தியான நிலையில் போதுன்னு சொன்னால் நம்மளை விட பெரிய நஷ்டவாளி யாருமே கிடையாது. அல்லாஹ் அவ்வளோ வாய்ப்பை கொடுத்ததற்கு பின் இறுதி நாட்கள் அல்லாஹ் தஆலா, அதனால தான் சல்லாஹுடைய அதிகமான துஆக்கள் வரும். யா வலியல் இஸ்லாம் வஹ்லிஹி சப்பித்னி பிஹி ஹத்தா அல்காக். உன்னை நான் சந்திக்கும் வரை இதே ஈமானோட இஸ்லாத்தோட என்னை வச்சுக்க அல்லாஹ். அது அல்லாஹ் செய்கிற பெரிய பாக்கியம். நிறைய துஆக்கள் சல்லாஹ் செய்வாங்க, என்னோட மௌத்து நேரத்தில் கலிமா கூட அல்ல, மௌத்து நேரத்தில் உன் நல்ல முறையில் வந்து சேரக்கூடிய பாக்கியத்து கூட அல்ல அப்படின்னு சொல்லி அல்லாட்ட கேட்குவாங்க. சில மகான்களை பார்த்துருப்போம், வாழ்க்கை ஃபுல்லாக சரியான அமல்கள் கூட இருந்திருக்கா, சரியாக தொழுதுருக்க கூட மாட்டாங்க. இறுதி நேரத்தில் சில 100 முறை 200 முறை கலிமா ஓதி இந்த மாதிரி சர்க்கார் இருந்தாங்க. அவருடைய சஜ்ஜாதா கபிலா 2வது சஜ்ஜாதா ஃபஸுல்லா சஜ்ஜாதான்னு நினைக்கிறேன். அவர்கள் தன்னுடைய மற்ற அண்ணமார்களை விட எப்பயுமே பேச மாட்டாங்க அதிகம். அவங்க அண்ணமார்களும் பயான்கள் செய்வாங்க, அவங்க பேசக்கூட மாட்டாங்க, இதே எப்பயுமே இருப்பாங்க. திக்ர் மஜ்லிஸ்லாம் வருவாங்க போவாங்க. ஷைഖா இருந்தாங்க, மையத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு வியாழக்கிழமை திக்ர் மஜ்லிஸில் ஒரு 40-45 வயசு அந்த மாதிரி சுமாராக தான் இருக்கும். மஜ்லிஸ்லேருந்து உட்காந்துருக்குறாங்க. மஜ்லிஸ் ஃபுல்லாக பயான் எடுக்குது, அமைதியாக கேட்டாங்க. கேட்டு முடிச்சுட்டு கடைசியாக லா இலாஹா இல்ல ஓதிட்டு இருக்கிறாங்க. இந்த கடைசியாக லா இலாஹா மஜ்லிஸ்லாம் முடிஞ்சு லா இலாஹா ஓதுவாங்கல்ல, லா இலாஹா ஓதிட்டு இருக்கிறாங்க. ஒரு 100 வாட்டி ஓதுனா 90, 80, 85, 90 வாட்டி வந்ததுக்கப்புறம் அப்படியே தலை குனிஞ்சிருச்சு. திக்ர் மஜ்லிஸ் முடிஞ்சு பார்த்தா இஜ்மா ஃபாத்தாயிட்டாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? கலிமா ஓதும் நேரில் எந்த விதமான பரேஷான சக்கராத்துக்கு வேதனை துடிப்பு எதுவுமே இல்லை. லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா அப்படியே அமைதியாச்சு. இது அல்லாஹ் ஹுஸ்னுல் ஹாத்திமா இருக்குது பார்த்தீங்களா? இது அல்லாஹ் கொடுக்குற பிச்சை. இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் அப்படி அமையாது. அதிகமாக அல்லாஹ் என்ன செய்யணும், அதில் இறுதி முடிவை வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வல் ஆகிபத்து லித் தக்வா. அல்லாஹ் இறுதி முடிவுன்னு பல இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அந்த முடிவை அல்லாஹ் தஆலா நல்ல முறையில் ஆக்கணும். அதுக்கு இஸ்திகாமத் அல்லாஹ் அதிகமாக கேட்கணும். யாரில் எந்த விஷயத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் நல்ல அமல்கள், அது இஸ்திகாமத்தை எனக்கு கூட இல்லை. வருவாங்க சில பேர் அப்படியே ஓதாது பார்த்தா, அப்பா இவர் தான்ப்பா சார் பெரிய ஆளாக வருவார். புறவச்சேரி மதசாலை ஓதிட்டு இருக்கும்போது சில பெரியவங்கெல்லாம் பார்ப்போம், மதசாக்கு வந்த புதுசுலேருந்து சர்க்காருக்கு அவ்வளோ நெருக்கமாக இருப்பாங்க. நிறைய பேர் இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு சர்க்காருக்கு முதல் கலிஃபா இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு கற்பனை பண்ணியிருக்கோம். இவங்க தான் இவ்வளோ ஆசைக்காக இருக்காங்க, சர்க்காருக்கு உயிரே விட தயாராக இருக்கிறாங்க. ஒரு ஹஸரத் பாக்கியாத்தில் ஓதிட்டு இருந்தாங்க. சர்க்கார் போய் கூப்பிட்டாங்களா, சர்க்கார் பாக்கியத்தை நிகழ்ச்சி போயிருந்தாங்க. சர்க்கார்ட்ட பையத்து வாங்கினோம், பையத்து வாங்கி ஒரே ஒரு முறையே சந்திச்சிருக்காங்க. புறவச்சேரி மாதம் நடக்குதுமா, அங்கே மிஸ்கின் இருக்கேன் அப்படின்னா ஜி சர்க்கார் அப்படின்னு சொல்லி பாக்கியத்தை வெளியே போக அனுமதி கொடுக்க மாட்டாங்க. 2 பெட்டி, கிதாப் பெட்டி 1, துணி பெட்டி 1, 2ஐயும் எடுத்துக்கிட்டு சர்க்காரை வண்டி ஏற்றி அசத்தை எங்கள் அசத்து தான் அவங்க வண்டி ஏற்றிட்டு வரேன் வெளியே வர மாதிரி வந்து சட்டுன்னு ஆட்டோவில் இவங்களும் ஏறிட்டாங்க. வார்டன் ஓடி வந்து ஒரு பையை பிடிச்சிட்டான், கிதாப் பை பிடிச்சி ஓட போயிட்டான். இது வந்து நேர கிளம்பி வந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய மதசாலை சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். இப்போ திரும்ப வெளியே ஓடி வந்துட்டால் திரும்ப உள்ள அனுமதியே கொடுக்க மாட்டாங்க. சர்க்காருடைய ஒரே ஒரு சொல்லுக்காக ஓடி வந்துட்டாங்கிறது. இதை விட பன்மடங்கு ஆசிரியர்கள்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஷைഖுடைய அந்த இஸ்திகாமத்தில் ஷைഖுவரை கடைசி வரை இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் நிறைய பேர் என்ன செய்யலை, அடைஞ்சிக்கவே முடியலை. அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். எத்தனையோ சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. ஆரம்ப காலத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க.
காத்திபுல் வஹிய, அந்த வஹியை எழுதிட்டு இருந்தாங்க ஒரு சஹாபி. இந்த ஆயத்து இறங்குது. ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما. அல்ல மனுஷன் எப்படி படைச்சான்னு நல்லா சொல்றான். விந்து ரத்த கட்டியாக்கி, ரத்த கட்டியை சதக்கட்டியாக்கி, அந்த சதக்கட்டியை எலும்பு கொடுத்து அதில் தோலை வச்சு இவ்வளோவையும் செஞ்சு கடைசியில் அல்லாஹ்வுத்தாலா படைச்சான் அப்படின்னு சொல்றப்ப இது கேட்டு அந்த சாஹிபி பரவசம் தாங்க முடியல. காத்திபுல் வஹி வஹி எழுதிட்டு இருக்கிறாங்க. ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். எவ்வளோ அழகா அல்லாஹ் படைச்சிருக்கலாம், காலிகீன்கள் மிக அழகானவனாக அல்லாஹ் ஆகிட்டான்னு சொன்னாங்க. உடனே சரதாசி சொன்னா அப்படிதான் எல்லாம் ஆயத்தை முடிக்கிறேன் அப்படின்னு. எனக்கு வகை வருது அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். முர்த்ததாக போய் காஃபிரான நிலையிலே இறந்து போகிறார். இந்த அவங்க வெளியே போன உடனே உமர் நாயகம் உள்ள வர்றாங்க. திரும்ப உமர் நாயகத்தில் அல்லாஹ் தஆலா சரதாசி இந்த ஆயத்தை ஓதி காட்டாங்க. சும்மா خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة. ஆயத்தை வரிசையை ஓதி காட்டுறாங்க. فسوينا إذا ما حمل ثم أنشأناه خلقا آخر நிப்பாட்டுறாங்க. உமர் நாயகம் பரவசத்தாம ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். ரொம்ப சவுண்டா போறாங்க. அவ்வளோ அழகா அல்லாஹ் படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் அல்லாஹ் ஆயத்தை முடிக்கிறான்னு உடனே உமர் நாயகம் சட்டுன்னு காலில் விழுந்துட்டாங்க. சரதாசி சொன்னாங்க இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை அவனுக்கு முன்னால் சொல்ல வச்சது உங்க கூட இருந்த சுஹபத்தில் இருந்து பிச்சை தான் யாரும் சொல்லான்னு காலில் விழுந்துட்டாங்க. இதுதான் ஹுஸ்னுல் காத்திமா. இந்த நல்ல முடிவுகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும். இல்லாத துஆ செய்யணும் அதிகமாக, இல்லாத இந்த பாக்கியத்தை அதிகமாக கேட்கணும். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் முதல் புரிவானாக. அவனை நெருங்கி அவனை அடைந்த நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.